வெப் சீரிஸ் மாதிரி இருக்குதெல்லாம் படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடனே நிறுத்திருக்கலாம். ரொம்ப லென்த் ஆகுது. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். என்ன ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்காங்க அவ்வளோதான். என்ன படத்தில் பாட்டு ஒரு பாட்டு அது வரைக்கும் நல்லது. நிறைய பாட்டு தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நாகார்ஜுன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா செகண்ட் ஹாப் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. அந்த பிச்சைக்கார சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கோடி 10,000 கோடியை பார்த்த ஒன்றும் பேச நல்லா திறமை வந்துச்சு அவருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். தனுஷ் லாஸ்ட் பிச்சைக்கார படம் 10 கோடி வருதுல்ல லாஸ்ட்ல, அதே பிடிச்சிருக்கு. ஒரு 1500 ரூபா வேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை, சும்மா பிச்சைக்காரங்களை வச்சு ஓட்டியிருக்காங்க, வேற ஒன்றும். ஆஹா, தனுஷ் ஆக்டிங்கு அதை விட நாகார்ஜுன ஆக்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் கதையில் ஒன்றுமே இல்லை. அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆமாம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு 2 சாங்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு பிச்சைக்காரங்களை நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு கதை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கதைக்கு உயிர் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம் சார். ஆனால் படம் 0 தான். கதை வேஸ்ட் சார். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதை விட பெஸ்ட் நாகார்ஜுன ஆக்டிங் நல்லா இருக்கு சார். ஆனால் கதை ஒன்றும் இது இல்லை. படம் சுமார் தான் சார். கிளைமேட் நல்லா இருந்தது. நல்லா சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நான் தனுஷ் வேறே நல்ல படம் பிடிச்சது எனக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு ஸ்கேம் ப்ரோ, ஒரு ஸ்கேம் பற்றி சொல்ல வராங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்கேம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கு, அவ்வளோ. அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு படம், நான் பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அதில் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து யாரையுமே வந்து இழிவாக நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்தது. படத்தில் ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும், ஹீரோ நல்லா இருந்தது. நாகார்ஜுனா கேரக்டர் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏழைங்க பணக்காரங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அதுதான். பிச்சைக்காரங்கனாலும் மரியாதை கொடுக்கணும், அதுதான். ஆமாம், அது ஒன்று தான். ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். லென்த்தாக போகுது, அது ஒன்று தான். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முன்ன படத்துக்கும் இப்போ இருந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாசிட்டிவ்னா நெகட்டிவ் எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. பாசிட்டிவ்ங்கிறது ஏழைங்க பிச்சைக்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கணும், மரியாதை கொடுக்கணும், சொசைட்டின்னு சொல்ல வராங்க. நல்லா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. பிஜிஎம் நல்லா இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் லென்த்து ஓவர் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தான் ரொம்ப அதிகமாக, செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. நல்லா பண்ணியிருக்காங்க. அனைவரும் சமன்றது தான் மெயின் பிளாட்டே இருக்குது. பணம் இருக்குவன் உயர்ந்த ஜாதி, அதான் நான் அப்படி சொல்கிறேன். பணம் இருக்கவன் தான் மேலு, பிச்சைக்காரங்கன்னா வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. இது வந்து எல்லாரும் ஒன்று தான். மனுஷனா இதுவில் கடவுள் இதுவில் பார்த்த மனுஷன்லாம் சமம், அந்த இதுவும் மெயினாக வச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க, ரொம்ப போகுது அது. ஆனால் போகுது, ஓரளவுக்கு போகுது. ஆனால் பெருசாக வந்து போர் அடிக்கிற மாதிரி தெரியல. படம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. நாகார்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா அவங்க கொடுத்த இதுவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு படம். நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங், லட்சுமிகாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குது படம். பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் விட்டுற கூட சூப்பராக பார்க்கலாம். லாஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், செம்ம படம். நாகார்ஜுன் செம்மையாக நடிச்சிருந்தாரு. ஒரு கிளைமேக்ஸு அப்படி சூப்பராக. நாகார்ஜுன் லாஸ்ட்டு செத்துடுறாரு கொஞ்சம், அதனால கொஞ்சம் படம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. படம் ஆனால் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் வரைக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணிக்கிறாங்க. சூப்பர். படம் பயங்கரம். நல்லா தான் ப்ரோ இருக்கு.